வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்ரேல் ஈரான் வார் நிலவரம். மிகவும் பயங்கரமாக இருவரும் மோதல். தாக்குதலில் பல கச்சா எண்ணெய் ரிஃபைனரி கம்பெனிகள் தீயில் எரிகின்றன. பற்றி எரியும் ஈரான். முக்கிய செய்திகள். இன்றைய தினத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் பல எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்ல நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். வான்வழி தாக்குதலினால இது பலத்த சேதம் அடைந்திருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் கம்பெனி, ஆயில் கம்பெனிஸ். இதனால ஒரு கார் மேகம் போன்ற அதிகமாக ஸ்மோக் வெளியில பரவி வருகின்றன. அதனால மாசு அதிகமாகின்றது. பொல்யூஷன், அந்த கார்பன் பொல்யூஷனால மக்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பல உபாதைகள் வரும் என்று கணிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது மக்களையே, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டவட்ட நடவடிக்கை போல தெரிகிறது. இது மிகவும் தவறான விஷயம். போர் விதிகளை மீறி காமன் இன்ஸ்டலேஷன்ஸ், மக்கள் வசிக்கும் இடம், மேலும் இந்த போன பொது நிறுவனங்களை தாக்கக்கூடாது என்பது போர் விதி. போர் முறை தவறி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதனால் பலத்த சேதம் அடைந்திருக்கிறது ஈரான் நாட்டில். மேலும் ஈரான் நாட்டில இருந்து ட்ரோன் தாக்குதல் செய்வதனால துபாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளும், மேலும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளும், துபாயில் இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட், அந்த நீர்நிலைகளையும் ஈரான் பதில் தாக்குதல் செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக இரு தரங்களிலுமே போர் விதிகளை மீறல், மனித உரிமை மீறல் என்று ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. பல கொலாட்ரல் டேமேஜ் என்று சொல்லக்கூடிய பொது நிறுவனங்களால பலத்த சேதம் இரு தரப்பினரிலும் காணப்படுகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அதிபர் ட்ரம்ப் காமினியுடைய, இறந்த தலைவர் காமினியுடைய மகன், அவர்களையும் கொள்வதற்கான சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான குறிவைத்து தான் இதை செய்கிறார்கள் என்று அமெரிக்க நிபுணர்கள் அது கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இப்போ வரும் காலங்களில் அமைதி நிலவுமா என்றால், அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இரு பாலருமே தயாராக இல்லை. ஒரு புறம் ட்ரம்ப் இந்த நாட்டுடைய, ஈரானுடைய தலைமை பொறுப்பை நாங்கள் நியமனம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஈரான் நாட்டில் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சாவரினிட்டி, எங்களுடைய சுய உரிமையை நாங்கள் இழக்க மாட்டோம், காலாட்படை வந்தால் நாங்கள் அதை சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடு வான்வழி தாக்குதல் எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னொரு 2-3 நாட்களுக்கு பிறகு குர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கம்யூனிட்டி அங்க இருக்க அந்த மக்களை வைத்து, அந்த சோல்ஜர்ஸை வைத்து கால்வழி பயணமாக அவர்களை ஒவ்வொரு இடமாக பிடித்து சிறைப்பிடிப்பார்கள் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா பாலஸ்தீனில் இவர்கள் செய்த இந்த வழிமுறை தான், இந்த போர் யுக்தியை தான் இங்கேயும் கையாள போகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் அதிபர் ட்ரம்புக்கு சொல்ல விரும்புகிறேன். இது பாலஸ்தீன் போன்ற ஒரு சிறிய நாடுல, ஈரான் ஒரு மலை பிரதேசமான நாடு. அவர்களுடைய அந்த நில பிரதேசம் மிக வித்தியாசமானது, குகைகள் நிறைந்தது. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ட்ரோனை வைத்து அவர்கள்